குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா கிரியேட்டிங் வெப்பேஜ் ஒரு வலைப்பக்கங்களை எவ்வாறு உருவாக்குதல் வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர். ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் எப்படி வந்து நம்ம வந்து உரை பதிப்பானை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து திறந்து வச்சுக்கணும். உரைப்பதிப்பான் வந்து எப்படி நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம். அடுத்தது ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஆல் ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசசரிஸ் நோட்பேட், ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு நோட்பேட் போகிறோம். ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணணும். நோட்பேட் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர். எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஸ்டார்ட் பட்டன், ஸ்டார்ட்டில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ், அசசரிஸில் நோட்பேட். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ். இப்படி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. உரைப்பதிப்பான் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். நோட்பேட் அப்படிங்கிறது ஒரு உரைப்பதிப்பான். அதை எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்? ஸ்டார்ட், ஆல் ப்ரோக்ராம்ஸ், அசசரிஸில் போயிட்டு நோட்பேட். ஸோ செகண்ட் ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அப்பியரிங் நோட்பேட் அண்ட் டெக்ஸ்ட் எடிட்டர் டைப் இந்த HTML டாக்குமெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் நோட்பேட் விண்டோ வந்துடும். அதில் போய்ட்டு நம்ம HTML டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்? சேவ் த ஃபைல் ஆஸ் HTML. நம்ம அந்த ஃபைல் வந்து சேவ் பண்ணணும். அது எந்த நேமில் சேவ் பண்ணலாம்? நம்ம வந்து எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும்னா HTML அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணுறது ஒரு ஃபைலை? கிளிக் ஃபைலில் போயிட்டு சேவ் அல்லது சேவ் ஆஸ் நம்ம அதை அப்படி கிளிக் பண்ணுவோம். ஃபைலில் போய்ட்டு சேவ்னு கொடுக்கலாம், அல்லது Ctrl+Sன்னு கொடுத்தா ஷார்ட்கட் கீ வந்து சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ என்ன வரும்? சேவ் ஆஸ் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியரன்ஸ் ஆகும். அதில் ஃபைல் நேமில் போய்ட்டு நம்ம வந்து டைப் த ஃபைல் நேம் வந்து டைப் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அதில் செலக்ட் ஆல் ஃபைல்ஸ் ஃப்ரம் சேவ் ஆஸ் டைப்பில் போய்ட்டு ஆல் ஃபைல்ஸ் கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சேவ் பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைல் நேமில் போயிட்டு ஃபைல் நேம் டைப் பண்ணணும். ஃபைல் டைப்ஸ் ஆல் ஃபைல்ஸ். நம்ம வந்து சேவ்னு ஒரு பட்டன் இருக்கோ, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம சேவ்னு ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணால் சேவ் ஆகிடும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபைல் நேம் வித்து எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் நேம் வந்து வித்து .htm அல்லது .html அப்படி கொடுக்கணும். சரி ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வியூவிங் வெப்பேஜ் இன் ஏ ப்ரௌசர். எப்படி ஒரு வெப்பேஜ் வந்து வியூ பண்ணி பார்க்குறது ப்ரௌசரில்? ஸோ ஓப்பன் ஏ ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் அல்லது கூகுள் க்ரோம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணலாம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் ஆர் எனி ப்ரௌசர். ஒன்று இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிக்கலாம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். கிளிக் ஃபைலில் போயிட்டு ஓப்பன், தான் நம்ம ஓப்பன் ஃபைல் அல்லது Ctrl+O கொடுக்கணும். From the open dialog box, browse the folder in which the HTML document is saved. நம்ம வந்து HTML document வந்து சேவ் பண்ணிக்கலாம். Choose the file name, click open button. ஃபைல் நேமில் போயிட்டு நம்ம ஃபைல் நேம் டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். Now your web page is displayed in the browser. இப்போ வந்து வெப்பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அடுத்தது வியூவிங் சோர்ஸ் ஃபைல். எப்படி நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஃபைல் வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் ஃபைல் அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ண இல்லையா, அதுதான் சோர்ஸ் ஃபைல். இஸ் அன் HTML டாக்குமெண்ட். அது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட். வாட் யூ ஆக்சுவலி டைப் இன் டெக்ஸ்ட் எடிட்டர், நோட்பேட் ஆர் கெட் இட். நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன டைப் பண்ணமோ அது இருக்கும் டெக்ஸ்ட் எடிட்டர். அதுதான் வந்து யூ கேன் வியூ த ஒரிஜினல் சோர்ஸ் ஃபைல் இன் த ப்ரௌசர். நம்ம டைப் பண்ண தான் ஒரிஜினல் சோர்ஸ் ஃபைல். அதை நம்ம வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். The following steps are to be followed to view the source file. எப்படி நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஃபைல் வந்து வியூ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் கிளிக் ஆன் த ப்ரௌசரில் வச்சு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணணும். அடுத்தது செலக்டில் போயிட்டு வியூ பேஜ் சோர்ஸ், வியூவில் போயிட்டு பேஜ் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், உடனே நம்ம என்ன ஆகும், நம்ம வந்து ஃபயர்பாக்ஸ் அல்லது கூகுள் க்ரோம் வியூ சோர்ஸில் போய்ட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் வியூ சோர்ஸ்ன்னு இருக்கும். ஆர் ப்ளஸ் Ctrl+U
நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+U. வியூவில் போயிட்டு பேஜ் சோர்ஸ் கொடுக்கணும். சோர்ஸ் ஃபைல் வில் பி டிஸ்பிளே. இப்போ வந்து சோர்ஸ் ஃபைல் என்ன டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னா வியூவில் போயிட்டு சோர்ஸ். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் என்ன பண்ணணும்னா வியூவில் போயிட்டு சோர்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஓப்பன் த சோர்ஸ் ஃபைல். வியூவில் போயிட்டு சோர்ஸும் கொடுக்கணும். வியூவில் போயிட்டு சோர்ஸும் கொடுக்கணும். ரிமெம்பர் that you can நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம், வியூ பண்ணிட்டோம். ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு வியூவில் போய் சோர்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு ஓப்பன் த ஃபைல். ரிமெம்பர் தட் யூ cannot edit the source file open using method to learn about. சப்போஸ் நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எடிட் அல்லது ரீலோட் த சோர்ஸ் ஃபைல். நம்ம வந்து ஒரு சோர்ஸ் ஃபைல் வந்து எடிட் பண்ண அல்லது ரீலோட் பண்ணணும். சோர்ஸ் ஃபைல் கேன் பி எடிட் ஒன்லி த்ரூ த டெக்ஸ்ட் எடிட்டர். டெக்ஸ்ட் எடிட்டர் மூலமாக தான் நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல் வந்து என்ன பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும். ஸோ டு எடிட் த சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் த சோர்ஸ் ஃபைல். நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும் வித் டெக்ஸ்ட் எடிட்டர். when you edit the source file no need to close the browser in which display the HTML document. அது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிறதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். The following steps are to be followed to open the source file. First, go to the folder in which your source file is are located. நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து அக்கார்டிங் டு த டிஃபால்ட் ப்ரௌசர் த சோர்ஸ் ஃபைல் ஐக்கான் வில் பி டிஸ்பிளேட். டிஃபால்ட்டு ப்ரௌசர் அதாவது என்னது, இன்டர்நெட்டு எக்ஸ்ப்ளோர். அடுத்தது மொசிலா ஃபயர்பாக்ஸ், கூகுள் குரோம். இது மாதிரி வந்து நம்ம வந்து 3 இது இருக்குது, நம்ம எதுனா யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட் ப்ரௌசர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் இருக்குது, மொசிலா ஃபயர்பாக்ஸ் இருக்குது, கூகுள் குரோம் இருக்குது. இது எல்லாமே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஃபைல், இது எல்லாமே மொசிலா ஃபயர்பாக்ஸ், இது எல்லாமே வந்து கூகுள் குரோம் ஃபைல். இப்போ இது 3ல் எது நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கூகுள் குரோம் தான் இப்போ வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ரைட் கிளிக் ஆன் த சோர்ஸ் ஃபைல் தட் யூ வாண்ட் டு எடிட். நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல் ரைட் கிளிக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, சோர்ஸ் ஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த பாப்அப் மெனு செலக்ட் ஓப்பன் வித் நோட் பேட். நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணால் அதில் வந்து ஓப்பன் வித் நோட் பேட்னு இருக்கும். ஸோ செலக்ட் த சோர்ஸ் ஃபைல் வில் பி ஓப்பன் இன் டெக்ஸ்ட் எடிட்டர். ஓகே, இப்போ சோர்ஸ் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். மேக் த சேஞ்ச் அண்ட் சேவ் த ஃபைல் யூஸிங் ஃபைலில் போய்ட்டு சேவ். நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணலாம், இல்லை Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ரீலோடு ரெஃப்ரெஷ் த சேஞ்ச். எப்படி நம்ம வந்து ரீலோடு ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how will you reload or refresh the changes? After modify and save the source file, minimize your source file. ஸோ நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல் வந்து மினிமைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். கோ டு த ப்ரௌசர், கிளிக் ரெஃப்ரெஷ்னு ஒரு பட்டன் இருக்கும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில். ரீலோடுன்னு கரண்ட் பேஜ் ஃபயர்பாக்ஸில் இருக்கும். ரீலோட் திஸ் பேஜ் கூகுள் குரோமில் இருக்கும். ஐகான்ஸ் வந்து அட்ரஸ் பார். ஸோ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் வந்து ரெஃப்ரெஷ்ன்னு இருக்கும், ரீலோடு கரண்ட் பேஜ்னு ஃபயர்பாக்ஸில் இருக்கும், ரீலோட் திஸ் பேஜ் குரோமில் இருக்கும். ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+R, F5 கீ ப்ரெஸ் பண்ணால் ரெஃப்ரெஷ் பண்ணணும். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு என்ன கீ ப்ரெஸ் பண்ணணும், F5 அல்லது Ctrl+R. ரீலோட் த மாடிஃபிகேஷன்ஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTML அட்ரிபியூட்ஸ். அடுத்து என்னது, HTML அட்ரிபியூட்ஸ். HTML attributes. Attributes are special word. Attributes அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெஷல் வேர்ட்ஸு யூஸ் டு இன்சைட் த டேக். அது வந்து டேக் இன்சைடில் யூஸ் பண்ணணும். டேக்குள்ளார டு ஸ்பெசிஃபை த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு த டேக். நம்ம வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் ஒரு டேக் பற்றி, அது பேர் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ் ஷுட் பி பிளேஸ்டு வித்தின் த ஓப்பனிங் டேக். ஓப்பனிங் டேக்கில் தான் நம்ம வந்து அட்ரிபியூட்ஸ் கொடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டேக் சப்போர்ட்டட் ஸ்பெஷலைஸ்டு அட்ரிபியூட்ஸ் அண்ட் தேர் ஆர் ஆல்சோ ஃபியூ குளோபல்
elements that can be used with any tag. நம்ம எந்த டேக் வேணும்னா நம்ம வந்து attributes யூஸ் பண்ணிக்கலாம். Global elements are common to all HTML document that can be used in all elements. குளோபல்னால் எல்லாமே காமனாக இருக்கும். ஸோ அட்ரிபியூட்ஸ் ஃபார் ஸ்ட்ரக்சரல் டேக். நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டேக் வந்து என்னென்ன அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அட்ரிபியூட்ஸ் ஃபார் HTML டேக். HTML டேக்கில் வந்து நம்ம என்ன அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in HTML tag is used to specify the beginning and closing of HTML documents. நம்ம வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டில் பிகினிங் ஸ்டார்டிங்கில் HTML டேக் கொடுப்போம், எண்டிங்கில் வந்து /HTML கொடுப்போம். அது ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். This tag does not have any effects on the appearance of the document. இதில் வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. This is only used to make does not affect on appearance of the document. இந்த ஒரு எஃபெக்ட் ஆகாது. This is only used to make the browser and other programs. So known as this is HTML document. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம், HTML tag யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து 2 attributes இருக்குது. HTML tag வந்து 2 attributes இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா dir and lang to specify the text direction. dir அப்படின்னா டைரக்ஷன், lang அப்படின்னா லாங்குவேஜ். இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து HTML tag. லாங்குவேஜ் செட்டிங் ரெஸ்பெக்ட்லிஸ். ஸோ ஓகே, இப்போ dir அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? dir அப்படின்னா டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்? அலைன் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், எந்த டைரக்ஷனில் யூஸ் பண்ணுவோம்? LTR அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். RTL இது என்னது? ரைட் டு லெஃப்ட். சரி ஓகே, அடுத்தது dir attributes specify the direction of the text to the be aligned within the entire document. It is global attributes. டைரக்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் வந்து dir ஒரு அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். LTR இஸ் தி டிஃபால்ட் வேல்யூ. LTR அப்படிங்கிறது டிஃபால்ட் வேல்யூ, லெஃப்ட் டு ரைட். RTL இஸ் யூஸ் ஃபார் அரேபியன் லாங்குவேஜ். RTL அப்படிங்கிறது வந்து அரேபியன் லாங்குவேஜ். அடுத்தது வந்து லாங்குவேஜ், லாங்குன்னு யூஸ் பண்ணுறோம். லாங்குவேஜ்னால் என்ன யூஸ் பண்ணால், ப்ரீடிஃபைன் லாங்குவேஜ் கோட் வந்து இங்கிலீஷ் EN, இங்கிலீஷ் அப்படின்னா வந்து EN, தமிழ்னா TA, தெலுங்குனா TE. ஸோ லாங்குவேஜ் அட்ரிபியூட்ஸ் ஸ்பெசிஃபை த லாங்குவேஜ் யூஸ் வித்தின் த டாக்குமெண்ட். நம்மளோட டாக்குமெண்ட் வந்து லாங்குவேஜ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கிலீஷா, அரேபியானா, அல்லது தமிழா அப்படிங்கிறது, தெலுங்குவா அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். Lang attributes specify the language used in the HTML document. லாங்குன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ்? இங்கிலீஷ் லாங்குவேஜா, தமிழ் லாங்குவேஜா, அரேபியன் லாங்குவேஜுங்கிறது சொன்னோம். ப்ரீடிஃபைன் லாங்குவேஜ் கோட் வில் பி யூஸ்ட் ஃபார் திஸ் பர்பஸ். மலையாளம் ML, கன்னடா KN, ஹிந்தி HI, ஃப்ரெஞ்சு FR, ஜெர்மன் DE. இது எல்லாமே வந்து லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ்னால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பாடி டேக். பாடி டேகுடைய அட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். The body tag define the document body. The content of the HTML page reside within the body tag. நம்ம வந்து கண்டென்ட் எல்லாமே பாடி டேக்கில் தான் தரணும். The body tag contains several attributes. இதில் வந்து நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் அட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் கலர், BG கலர் ஈக்குவல் டு கலர், பேக்ரவுண்ட் கலர். BG அப்படின்னா என்னது? பேக்ரவுண்ட் கலர். By default all the browser display the text on while background. However, the background color of the browser can be changed by using BG color tag. நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து BG கலர் அப்படின்னு சொல்லிட்டு டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, டு டேக் சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர், பாடி டேக்கில் போயிட்டு நம்ம என்ன தரணும், இந்த மாதிரி பாடி டேக் கொடுத்துருவோம். இதில் அட்ரிபியூட்ஸ் வந்து BG கலர் ஈக்குவல் டு கலர் நேம், கலர் கோடிங் இருக்குது. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு கோடிங் இருக்குது, கோடு நம்பர் இருக்குது. ஸோ ஓகே, எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அதுக்கு ப்ரோக்ராமை
ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எல்லா ப்ரோக்ராமும் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? ப்ரோக்ராம் வந்து HTML ப்ரோக்ராம்னால் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? HTML டேகில் ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து ஓப்பனிங் டேக். எல்லா ப்ரோக்ராமும் எங்கே முடியுது? /HTML முடியும். இது வந்து க்ளோசிங் டேக். சரி, ஓகே. HTML டேக் அடுத்து என்ன டேக் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக்கில் என்ன டேக் இருக்கணும்? டைட்டில். டைட்டில் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் டைட்டில் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் டைட்டில் கொடுத்தோம்னா நம்ம வந்து /டைட்டில் தரணும். ஸோ ஓகே. அப்போ டைட்டில் முடிஞ்சோடனே /ஹெட்டு தரணும். அடுத்து என்ன தரணும்? /ஹெட்டு. அடுத்து பாடி பீச் கலர் ஈக்குவல் டு எல்லோ. ஓகே, பீச் கலருங்கிறது அட்ரிபியூட்ஸ். பாடி டேகுடைய அட்ரிபியூட்ஸ் வந்து பீச் கலர். அதான் வந்து பாடி டேக் பக்கத்தில் கொடுக்குறாங்க. ஸோ பீச் கலர்னால் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு எல்லோ. இப்போ பேக்ரவுண்டில் வந்து எல்லோ கலர் வரும். திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். /பாடி கொடுத்தனால /பாடி /HTML. பார்த்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்லோ கலர் வந்துச்சு. இப்போ இந்த இதெல்லாம் வந்து எல்லோ கலர். இது வந்து பேக்ரவுண்டில் வந்து எல்லோ கலர் வந்துச்சு. So in the above HTML code, color name has been used to change the background color of the browser's body section. Generally, colors in HTML are represented in 6 digits hexadecimal values. கலர் வந்து எத்தனை டிஜிட்டில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 டிஜிட்டில் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்கணும். கலர் நேம் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஃபியூ கலர்ஸ். கலர் நேம் வந்து டைரெக்டாக கொடுக்கலாம். அது வந்து ஃபியூ கலர்ஸ் மட்டும்தான் வரும். நிறைய கலர்ஸ் எல்லாமே வந்து வேல்யூ இருக்குது. But color code hexadecimal values will more flexible handle colors. So the 6-digit hexadecimal values in combination of 3 2-digits number sequence represent the color. First 2 digits represent the red. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 digit பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 digits வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீனு. அடுத்து லாஸ்ட் 2 digit பார்த்தீங்கன்னா ப்ளூ. அதாவது 6 டிஜிட்டில் இருக்கும். 6 டிஜிட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2 digit வந்து ரெட்டு, அடுத்த 2 digit வந்து என்ன சொல்லணுமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து 2 digitsல வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் கலர், அப்புறம் லாஸ்ட் 2 digit வந்து ப்ளூ கலர். அதான் வந்து ஆர்ஜிபின்னு என்னது? ரெட் க்ரீன் ப்ளூ. RGB அப்படின்னா என்னது? ரெட்டு க்ரீன் ப்ளூ. இதுதான் பேசிக் கலர்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 00 to FF. ஃபார் எக்ஸாம்பிள் 000ன்னு கொடுத்தா இஸ் த பிளாக், FFன்னு கொடுத்தா ஒயிட்டு. ஸோ நமக்கு வந்து பேக்ரவுண்டில் பிளாக் வேணும்னு வச்சுக்கோங்க. எல்லாமே 00ன்னு கொடுத்தா பிளாக் வரும். எல்லாமே FFன்னு கொடுத்தோன்னா என்ன கலர் வரும்? ஒயிட் கலர் வரும். FF ஃபஸ்ட்டு 2 digit FF கொடுத்து மீதி 4 digit வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா ரெட் கலர் வரும். யூ கேன் ட்ரை அவுட் த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் திஸ் values, get variety of color. You can use some basic colors name and color code can handle the colors in HTML elements. Modern browsers support nearly 140 colors. The color code should be prefixed with the # symbol. The following tables show the basic colors with their hexadecimal values. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் கோடிங்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து என்ன சொன்ன ப்ரிஃபிக்ஸில் வந்து # symbol தரணும். இங்கே வந்து ஒவ்வொரு கலருக்கும் வந்து கலர் நேம் கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்கு வந்து எல்லாமே முன்னாடி சிம்பிள் போடணும். FF 000 அப்படின்னு கொடுத்தா ரெட்டு, #000FF கொடுத்தா ப்ளூ. இதுமாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. அதுமாதிரி க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, லைம் இருக்குது, பர்பிள் இருக்குது, சில்வர் இருக்குது. நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் நேம் ஒரு ஆலிவ், அடுத்து ஒயிட்டு, பிளாக்கு, மோரன், க்ரே, ப்ரௌன். ஸோ இதுமாரி மோர் தென் கலர்ஸ் இருக்குது. அதனுடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த வேல்யூஸ் கொடுத்தோன்னா இந்த கலரில் வந்துடும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம வந்து பட் டு நோ த கம்ப்ளீட் கலர் கோட் விசிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. HTML அப்படி கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட் லைன் என்ன எழுதணும்? HTML. லாஸ்ட் லைன் /HTML. ஹெட்டில் டைட்டில் என்ன? பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் /டைட்டில் /ஹெட்டு. பாடி டேக்கில் வந்து பிஜி கலர் ஈக்குவல் டு பாரு கலர் கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. FFF 00 அப்படின்னா என்ன கலர் வரும்னா /body /HTML. ஓகே, இது மாதிரி வரும். புரியுதா?
ஸோ இது மாதிரி நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணால்